மானாகிய நான் தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே. தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் புலிகளை. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் புலிகளே. தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே. அவன் தேசத்தில் எப்போது வாழ்வோம், அவன் தேசத்தில் எப்போது வாழ்வோம். அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் புலிகளை. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரும் களமாடும் புலிகளே. தலைமகனே எம் பிரபா ஓட்டு கேட்டா என்ன கிறிஸ்தவர் என்னமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் சரி ஸ்கூல் போயிட்டு செலுத்துங்க சொல்லுங்க சரியா. மாற்றத்துக்கான ஒரு கட்சியா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அதனாலதான் முதல்ல களத்துக்கு வந்து வேலை செய்ய முடியுது. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணிக்கு பேசி முடிக்க மாதிரி தனிச்சு நின்று நம்ம நிக்க முடிய வேட்பாளர் அறிவிச்சு ஒரு மாற்று சக்தியா நிக்குது. நிக்க போய் தான் அந்த கவுன்சிலர் இருக்காங்கல்ல உதவி செய்யல. ஆமா கவுன்சிலர் இருப்பாங்க இந்த இதுல இருக்க போய் அவங்க இது பண்ணாங்க கபடி. ஆமா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த இதுல இருக்காங்க. எங்கள் தலைநகரே திருகோணமலையே. வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி, விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி. சுற்றி நிற்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி. நம் தமிழினமே தலை நிமிர்ந்து தன்மான வாழ்வை பெற பொன்னாக மலரும் ஒரு தேதி, பொன்னாக மலரும் ஒரு தேதி. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் விழிகளை தமிழீழம் பெருங்காலம் வரை களமாடும் புலிகளே. தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோ. ஆமா இதெல்லாம் வரவிருக்கும் 3 மாசத்துக்கு அப்புறம் உள்ள ஓட்டு தேர்தலுக்கு இப்பவே நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்து வரோம். எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில ஓட்டு போடுங்க. நம்ம வந்து எப்போதுமே அதுதானே போடுவோம். ஆமா என் பிள்ளைய எல்லாமே அதுக்கு தான் போடும். வருவோம் வந்துகிட்டே இருப்போம். ஆனாலும்
தொடர்ந்து நாங்க வந்துட்டே இருப்போம். நம்ம ஊர்ல வந்து இந்த கட்சி ஜெயிச்சா என்னென்னங்கிறத பின்னாடி வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறோம். சரி. ஆமா, இந்த கட்சி ஜெயிச்சா நம்ம ஊருக்கு என்ன பலன் அப்படிங்கறத வந்து எழுதியிருக்கோம். படிச்சு பாருங்க. அதாவது இவர் வந்து பேச்சு திறமை இருக்கு. இவர் வந்து நல்லா பேசவும் செய்தாரு. அதனால இவருக்கு நம்ம இந்த ஒரு ட்ரிப்பு வாய்ப்பு நம்ம கொடுப்போம். ஏன்னா இவர்கிட்ட வந்து பேச்சு திறமை இருக்கு. ஆனா ஒண்ணு அவர் அந்த விவசாய சின்ன அந்த கதிர் வச்சிருந்தாரு பாரு. முதல் ட்ரிப்பு மைக்கு கொடுத்தாங்கல்ல, அப்பமே நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது யாமியா மைக்க நீங்க வாபஸ் வாங்கினீங்க, ஒரே பிடியா பிடிச்சிட வேண்டியதுதானே, எனக்கு இந்த சின்னம் தான் வேணும்னு அப்படின்னு நான் அவங்க கிட்ட போராடினேன். ஐயா அதை கொடுத்தா செவிச்சிடுவாங்கன்னு தான் பிடிங்கிட்டாங்க அவங்களோட சூச்சமும் அப்படின்னாங்க. அதனால நம்ம இந்த ட்ரிப்பு இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சீமான வர வைப்போம். சரியா? சரியா? ரொம்ப நன்றி. குணமலையே